உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம். சொல்ல அன்பரசி. மேடம், என் கூட படிக்கிற பொண்ணு ஒருத்தி நோட்ஸ் வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணா. அதை கொடுக்க தான் நானும் ஹாஸ்டலுக்கு கிளம்புனேன். அப்புறம் என்னோட கால் தடுக்கிருச்சு மேடம். அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லாம போனதாலதான் தேவையில்லாம பிரச்சனை வந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு கால் பண்ணேன். அன்பரசி, நீ இப்ப எங்க இருக்க? மேடம், நான் பக்கத்து தெருவுல தான் இருக்கேன். சரி, நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன். அதுக்கப்புறம் நீ கிளம்பு. சரிங்க மேடம். சொல்லுங்க மேடம். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசிய. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி பெரியவங்க ஆசையால நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேடம். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ரிஷி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன மேடம், என்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க, உடனே செய்யறேன். இத்தனை நாளா நாங்க தேடிட்டு இருந்த பேத்திய இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, சூப்பர் மேடம். ஹாப்பியான நியூஸ் சொல்லிருக்கீங்க. ரிஷி, நாளைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு அவளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு இருக்கேன். நல்ல விஷயம். ஆமா, உங்க பேத்தி எங்க இருந்தாங்க? எங்க வீட்டுல தான். என்ன மேடம் சொல்றீங்க? இவ்வளவு நாளா எங்க வீட்டுல தங்கியிருந்த அன்பரசி தான் என் பேத்தி. ஓ, கிரேட். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மேடம். ரிஷி, அவளுக்கு எந்நேரமோ ஆபத்து வரலான்ற சிச்சுவேஷன் இருக்கு. அதனால அவளை நாளைக்கு நாங்க அறிமுகப்படுத்துற வரைக்கும் நீங்க தான் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். ஷூர் மேடம், நான் பாத்துக்கிறேன். இந்த செகண்ட்ல இருந்து அவங்க என்னோட பாதுகாப்பு வளையத்துல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ல அவங்களை நீங்க இன்ட்ரோ பண்ற வரைக்கும் பாதுகாப்பா அவங்கள பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. இப்ப ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு நோட்ஸ் கொடுக்கணும்னு வெளியே கிளம்பி இருக்கா. இப்பயா? ஆமா மேம், எனக்காக நீங்க இப்போ ஒண்ணு மட்டும் செய்யணும். சொல்லுங்க ரிஷி. அவங்க மொபைல இப்பல இருந்து நான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அதுக்கு இப்ப அர்ஜென்ட்டா அவங்க மொபைல்ல இருந்து எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ண சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி ரிஷி. சரிங்க மேடம். வண்டியார் சார். இருக்குடா, அவளை அடிச்சு தூக்குடா.
பார்த்துட்டாங்க போல. யார் மணி? ஐயா, டேய் கதவை தட்டுறா. ஏய் கதவை தட்டி. ஐயா, அவங்க என்னதான் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா. என்னை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, யோ, இப்போ ஒருத்தி உள்ள வந்தால அவ எங்க? உள்ளதான் இருக்காங்க. அவளை வர சொல்லிங்க. என்ன விஷயம்? முதல்ல அவளை கூப்பிட சொல்றேன். அட போயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.